me, where is Raja? Over there. Thank you. It's okay. நீயா பார்த்து நீயா நிச்சயம் பண்ண அப்புறம் நான் எதுக்கு அண்ணன்? நீ நினைக்கிறது நடக்காது. முடியாதுன்னா முடியாது. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சத்தியமா சம்மதிக்க மாட்டேன். சத்தியங்கத்தியான எதுக்குப்பா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? தேவியே ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க. பொண்ணை சுத்துற பொறுக்கி பயங்கறேன். ராஜா என்னத்தானே சுத்துறாரு? ஒரே பொண்ணை சுத்தினா அது பொறுக்கித்தனமா? ஆர்கியுமெண்ட் வேண்டாம். அவளை நான் ஒரு பொண்ணாவே மதிக்கல. பட்டுன்னு அந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா. பழகி பாத்துறேன். எனக்கு இல்ல அவளை பத்தி தெரியும். குடிதாமா அவனுடைய பொழுதுபோக்கு பழக்கம் எல்லாம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தராட்டா பர்மனண்டாவே குடிகாரன் நடுவார், தேவதாஸ் மாதிரி. அவ ஒரு அடங்காப்படாரி. ஒரு இன்சிடென்ட் வச்சு அப்படி முடிவு பண்ணாதீங்கப்பா. அது நியாயம் இல்ல. அவ அகம்பாவம் பிடிச்சவம்மா. அறிவாளிக்கு கொஞ்சம் அகம்பாவம் இருந்தா அதுல தப்பில்ல. அதுக்காக அந்த அகம்பாவத்துக்கும் ஒரு அளவு வேண்டாம். அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அவளே சம்பாதிக்கிறா. தன் கால்ல நிக்கிற ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் தலகனம் இருந்தா என்ன தப்பா? அவங்க கூட உன்னால சந்தோஷமா வாழ்க்கை நடத்தவே முடியாது. ஐ அம் குவைட் ஷூர் அபௌட் இட். இப்படி நீங்க வீம்பு பிடிச்சீங்கன்னா நிச்சயமா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரே தங்க, என் சந்தோஷத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? இதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. வாழ்க்கை பூரா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னு அவங்ககிட்ட கிரேட் குவாலிட்டி. Any day, he's a great lover. What do you mean? I mean what I say, Dad. Any day she's a great lover and the only lover I shall ever have. All right. நீயா அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா அதுக்கு நிச்சயமா நான் தர சொல்ல போறதில்ல. அண்ணங்கிற பொறுப்புல சொன்னேனே தவிர உனக்கு அவன் தான் இஷ்டம்னா எனக்கு அப்செக்ஷனே இல்லம்மா. Oh, thank you, Daddy. இப்பதான் என் அப்பா மாதிரி பேசிருக்கீங்க. சுபமஸ்து. இப்ப நிச்சயதாம்பூலம். ரெண்டு பக்க பெரியவாள் மனசார சம்மதிச்சு ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகர் பிள்ளையோட புத்திரன் ஸ்ரீமான் தனசேகரன் பிள்ளையோட ஒரே குமாரன் ராஜாங்கிற ராஜசேகருக்கு லே குமாரவேலு பிள்ளையோட கனிஷ்ட குமாரியும் ஸ்ரீமான் சங்கரோட ஒரே தங்கை சௌபாக்கியவதி ஸ்ரீதேவியை பாணிக்கிரகணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பண்ணி எழுதிய சுபலேகன பத்திரிகை. தாம்பூலம் மாத்திக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன். நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் எப்போ? பேபி இல்லாம கல்யாணம் நடக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பேபி வேண்டாமா? அந்த பேபி வேணும், இந்த பேபி வேணும். அதுக்காக அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பேபி வர வேண்டாம். என்ன ராஜா இருமுற? ஐயோ ரத்தம் வருதே. சரி சரி, பக்கத்துல தான் ஒரு டாக்டர் வந்திருக்காரு, ரொம்ப கைராசிக்காரன், அவர்கிட்ட போலாம். There is nothing to worry, Mr. Raja. மேரேஜ் ஆங்ஸைட்டில எப்படி எல்லாம் ஏற்படலாம். ஸ்பெஷலிஸ்ட் ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன். Thank you, Okay. doctor. Bye. Bye. ராஜா, ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். Thank you.
கல்யாணத்துக்கு போக நாளே வந்துடுறோம். சமையல் டிபார்ட்மெண்ட் நான் பாத்துக்கேன்டா. அதுதான் நீ லாய்க்கு. ஏம்பா பிரதாப் இருக்கானா? இல்லீங்களே. அப்ப மணி அடிக்கிறேன் சொல்லக்கூடாது. அவர் வெளியூர் போயிருக்காருங்க. எப்ப வருவாரு? 26ஆம் தேதி வருவாருங்க. 26? ஐயோ, அன்னைக்கு தானே நம்ம கல்யாணம். இப்ப எப்படி? சரி, அவர் வந்தா இதை மறக்காம கொடுத்துருங்க. சரிங்க. இதுகிட்ட போய் கொடுக்குறேன், விசிறிக்கிட்டு பாரு. ஒண்ணு பண்ணலாம், கதவு கடியில தள்ளி விட்டுறேன், வந்தா பாப்பான். பா, பிரதாப் ஊர்ல இருந்து வந்து கதவு திறக்கும் போது கொஞ்சம் குஞ்சு பார்க்க சொல்லு. அதுக்கு தெரியாதுன்றத. சந்தியா, சந்தியா. சந்தியா, சந்தியா, என்னாச்சு? என்னம்மா? பேசு சந்தியா. அவ பேசுறதுக்கு முன்னால அவ செவ்வாய் தோஷம் பேசிச்சேம்மா. நல்ல நாளான்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்ல ஆளான்னு பார்க்கலையே. மாப்பிள்ளைக்கு முன்னாடியே இருதய நோயா. எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்கம்மா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியம் கடவுள் ரொம்ப பேர்கிட்ட விளையாடுறாரு. உன் கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும்னு ராஜா சொன்னாரு. எங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் தான். நீ அவசரப்பட்டுட்டியா? சில பேர் லைஃப் நாவலா போகுது, சிலரது சிறுகதையா போகுது. என்ன பண்றது? என் வயசு பொண்ணவ இருந்தாலும் அவளுக்கு அந்த கெதி அவ புருஷன் உண்டாக்கி இருக்க கூடாது. கூடாதுதான். இது பெரியவங்க போய் சொல்ல அந்த கல்யாணத்தை நடத்திருக்கலாம். அந்த புருஷனாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சிருக்க வேண்டாமா? நினைச்சிருப்பான். யாருக்காவது எதுக்காவது பயந்து சும்மா இருந்திருப்பான். யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மனசாட்சி ஒண்ணுக்குதான் பயப்படணும். பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. Okay, take it easy. Come on. Poor boy. He is suffering from lung cancer. டாக்டர், அது யாரு ரிப்போர்ட்? ராஜான்னு ஒரு யங்ஸ்டர். பாவம். அதான் உங்க ஏர் ஹோஸ்டஸ் பேபி இல்ல, உங்க தங்கையோட சீஃப் ஹோஸ்டஸ், அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. குணமாறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா டாக்டர்? ரெக்கவரி மெடிக்கலா இல்ல, மேல இருக்கிறவன் தான் காப்பாற்ற. இன்னும் 5-6 மாசம் தான் அவன் லைஃப். அதுக்கப்புறம் வாங்கோ டாக்டர் சங்கர், வாங்கோ, உட்காருங்கோ, உட்காருங்கோ. தேங்க்யூ. அம்மா சாவித்திரி, வாமா, யாரும் வந்திருக்கா பாரு. யாருப்பா? அடே, டாக்டர் மாமா. சௌக்கியமா மாமா? சௌக்கியமா இருக்கேம்மா. அம்மா, நீ எப்படி இருக்க? நன்னா இருக்கேன். வெரி குட். என்ன செய்யற? படிச்சுட்டு இருக்கேன் மாமா. போய் படி, போ போ. சரி மாமா. உயிர் கொடுத்த மாமாங்கிறத குழந்தை மறக்கல பார்த்தேல? குழந்தை மறக்கல, நீங்களும் என் ஜென்மம் பூரா மறக்க மாட்டேன். மறந்தா தெய்வம் என்ன மன்னிக்குமா? ஆமா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல தேவியோட கல்யாணத்தை நடத்த முடியாது போல இருக்கு. ஏன்? ஒண்ணு இல்ல, ஒரே பிள்ளையோட கல்யாணம் தனசேகரன் உடனே நடத்தணும் அவசரப்பட்டாரு. நான் குறுக்க ஏதாவது சொன்னா தப்பா நினைப்போறோன்னு
சரின்னு ஒத்துக்கிட்டேன். முகூர்த்த தேதியும் வச்சாச்சு, பத்திரிகையும் கொடுத்தாச்சு. ஆனா இப்போ நீங்க குறிச்சு கொடுத்த கல்யாண தேதிக்குள்ள அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சீர்வரிசை செய்யவோ கல்யாணத்தை நடத்தவோ என்னால பணத்தை போட்ட முடியல. அதனால நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிடணும். எதையாவது காரணம் காட்டி முகூர்த்தத்தை இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா. தள்ளி போடுன்னு சுலபமா சொல்லிட்டேன் டாக்டர். ஆனா சாஸ்திர துரோகம் செய்யற மகாபாவத்துக்கு சர்வேஸ்வரன் நேக்கு தண்டனை தள்ளி போட மாட்டான் டாக்டர். ஜென்மம் பூராவும் உங்க உதவியை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் சாஸ்திரம் தானே. அதை மீறினா தண்டனையே கிடையாதா? டாக்டர், சாஸ்திரம் பெருசா வாக்கு பெருசான்னு நல்லா நினைச்சு பாருங்க. சாஸ்திரம் தான் பெருசு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க குறிச்ச தேதியில தேவியோட கல்யாணம் நடக்க அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நானும் உயிரோட இருக்க மாட்டேன். வரேன். நில்லுங்க டாக்டர். உங்களை நிர்தாட்சியப்படுத்த எனக்கு மனசு இல்ல, மனசும் வரல. விஷம் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்றேன். என்னம்மா அது? சாமி திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா. அதான் உங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு இங்க வந்தோம். நான் பண்ணினது பெரிய பேசுகின்னு மனசார ஒப்புத்துக்கிறேன். அவசரத்துல ஏதோ பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிச்சிட்டேன். கல்யாணத்தை ஒரு 6 மாசம் தள்ளி போடலன்னா பையனுக்கு சாக்கியமே இல்லை. அது சரி சுவாமி, 2 சைட்லயும் பத்திரிகையை கொடுத்து ஊரே விளம்பரம் ஆயிட்ட பின்னால எப்படி நிறுத்த முடியும்? நம்ம புள்ள உயிர் நிக்க வேண்டாமா? அபாத்திலையும் பொண்ணு சுமுகிலே இருக்க வேண்டாமா? இத பாருங்க, நான் பண்ண தப்புக்கு நானே எல்லார் காலில் விழுந்து தேதி 6 மாசத்துக்கு தள்ளியாச்சுன்னு சொல்லிடுறேன். ஏன் தொழில் பாதிக்கப்பட்டாலும் அவாவாளுக்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் நிக்குமோ இல்லையோ? நீங்க யார் காலிலையும் விழ வேண்டாம். நானே எல்லாருக்கும் சொல்லிடுறேன். உங்க தொழில் பாதிச்ச அந்த பாவம் என்ன சேரணுமா? சங்கர், உனக்கு இதுல அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? நல்லது நடக்கும் தெரியும் போது எனக்கு என்ன சார் அப்செக்ஷன்? அப்ப சரி சாமி, நிதானமா பார்த்து தப்பு பண்ணாம ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க. நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.